ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லாவா என்ன வச்சு எபிசோட் 10. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ மறுநாள் கடையில் வந்து டேஹங் வந்து குப்பை போடுறக்காண்டி வெளில வரான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அங்கே நிற்கிறத வந்து டேங் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே இவன் எப்படி கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்கான். அப்போ ஜங்குக்கும் வந்து டேங்கை வந்து பார்க்குறான். அப்போ டேஹங் வந்து ஜங்குக் சொல்லி கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் வந்து கொஞ்சம் டேஹங் பக்கத்தில் வந்து வரான். வந்தோடனே வந்து டேங் வந்து நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். இங்கே ஜங்குக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஏன்னா டேஹங் வந்து திருப்பி அவனை திட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நர்வஸோடையே சொல்கிறான். நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வந்து ஆள்லாம் போயிட்டுருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரான். ஸோ டேங் வந்து கதவை பூட்டிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே ஜங்குக்கு வந்து பெருமூச்சு வாங்கிட்டு அப்படியே டேங் வந்து பார்க்குறான். ஐ எம் வெரி சாரி டேஹங், நான் செஞ்சதுக்கெலாம் வந்து மன்னிப்பே இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். நான் உனக்கு வந்து செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. ஐ எம் வெரி சாரி. எனக்கு தெரியும் நீ வந்து என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதுக்கான டிசர்விங்கான ஆளும் இல்லை. இருந்தாலும் வந்து நான் வந்து உன்கிட்ட சொல்லணும். ஐ எம் வெரி சாரி டேஹங், வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அவன் வந்து ரொம்ப சின்சியராக வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வந்து சாரி கேட்குறான்னு சொல்லி டேஹுங்க்கு வந்து புரியுது. இருந்தாலும் வந்து அவன் வந்து ஜங்குக்கு வந்து இப்போ வந்து மன்னிக்க இதில் வந்து இல்லை. ஏன்னா வந்து அவன் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிருக்கான்ல. அதனால நீ சாரி சொல்கிறனால நீ செஞ்சது எல்லாமே மறைஞ்சிடாது ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். எனக்கு தெரியும் நான் செஞ்சது வந்து ரொம்ப தப்புன்னு. இருந்தாலும் வந்து நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து வந்தேன். என்னால் வந்து நடந்ததை எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து நான் வந்து அதை வந்து நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து அதை செஞ்சுருக்கவே கூடாது. ஐ எம் வெரி சாரி டேஹங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து ஆமான்னு சொல்லி மண்டே வந்து ஆட்டுறா. சரி, நீ வந்து இப்போ வந்து கிளம்பலாம். என்னால் வந்து உன்னை வந்து இப்போ வந்து மன்னிக்கலாம் முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜங்குக், நீ இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மண்டே ஆட்டிட்டு அப்படியே அங்கேருந்து சேடாக வந்து போயிடுறான். ஜங்குக்கு வந்து வெளில போனோடனே டேங் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து உண்மையிலே சரியாக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி டேங் வந்து புரியுது. இருந்தாலும் வந்து டேஹுக்கு வந்து இப்போ வந்து அவன் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கனால அவனுக்கு இன்னும் வந்து அவனை மன்னிக்கணும்னு சொல்லி தோணலை. அதனால தான் அவன் வந்து அப்படி சொல்லியிருக்கான். 1 மாதம் ஆயிடுச்சு இவங்க வந்து மீட் பண்ணி. அப்போ வந்து ஜங்குக்கும் டேஹும் வந்து ஆஃபீஸில் அப்பப்போ மீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் டேஹுங் வந்து அப்படி ஜங்குக்கை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். இருந்தாலும் வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங்கிட்டையும் பேசவே இல்லை. அப்படியே அவன் வந்து டேஹுங்க்கு டைம் வேணும்னு சொல்லி அவனும் ஒன்றும் பண்ணாமல் அப்படி இருக்கான். இருந்தாலும் டேஹுங்க்கு வந்து ஆஃபீஸில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவன் வந்து ஜிமினை வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க டேட் பண்ணும்போது ஜிமின் ஃபோன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறான். ஜிமினும் டேஹுங்கும் ஆஃபீஸில் வந்து பேசிக்குவாங்க. ஆனால் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து சும்மா ஒர்க் பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேமாக ஆஃபீஸ் விட்டு போகும்போது ஜிமின் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவான். இருந்தாலும் வந்து டேங் வந்து வேணான்னு சொல்லிடுவான். ஆனாலும் ஜிமின் வந்து முன்னாடி மாதிரி வான்னு சொல்லி கம்பல்லாம் பண்ண மாட்டான். டேஹுங் வந்து சரின்னு சொன்னோடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவான். டேஹுங் வந்து அப்படியே பெட்டில் படுத்து அவனோட ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கான். ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அங்கே வந்து ஜிமினும் டேஹுங்கும் க்ளப்பில் எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அதை வந்து டேங் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு வந்து அவங்க 2 பேர் கிஸ் பண்ணது வந்து ஞாபகம் வருது. டேஹுங் வந்து ஜங்குக்கு வேலை ஜெலஸாக இருந்ததுனால தானே ஜிமினை வந்து கிஸ் பண்ணியிருப்பான். அதனால தானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினச்சிட்ருப்பான். இருந்தாலும் டேஹுங்க்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போனோடனே டேங் வந்து க்ளோஸ் பண்ணி ஜிமினை வந்து கிஸ் பண்ணியிருப்பான்ல. அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. நான் ஏன் அப்படி பண்ணேன், நான் என்ன ஜிமினை என்ன லவ் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே கன்ஃபியூஷனோட அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். மறுநாள் வந்து ஜிமினோட செக்யூரிட்டி வந்து டேங்கோட ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் பார்க் வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்கு வந்து போகிறான். போனால் அங்கே பார்த்தா ஜிமின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டேஹுங் வந்தோடனே டேஹுங்கை பார்த்து நீ வந்து இந்த ஃபைலை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறியா, நம்ம போகணும்ல, நான் அதுக்கு முன்னாடி என்னால் செக் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காங்க, நீ செக் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேஹுங்கிட்ட வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து அதை வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து அப்பப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான்.
அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் வந்து அப்படியே டேங்கை வந்து பார்க்குறான். முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஃபைல்லேருந்து ஜிமினை வந்து பார்க்குறான். முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா வா அப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அங்கே இருக்க ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வரான். வரும்போது ஜிமின் வந்து இங்கே கூட நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் வந்து வெளில போகிறாங்க. அப்போ வந்து ஆஃபீஸோட வெளில போனோடனே அங்கே பார்த்தா ஒரு பைக் வந்து வருது டேங்கை மோதுற மாதிரி. அப்போ வந்து ஜிமின் வந்து டக்குன்னு டேங் வந்து பிடிச்சி இழுத்துறான். இப்போ ஜிமின் வந்து அப்படியே பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். டேங் வந்து அப்படியே ஜிமினோட ஐஸையும் லிப்ஸையும் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்து ஜிமினுக்கு வந்து டேங்கை வந்து இடுப்பால் பிடிச்சிருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. உடனே வந்து டேங்கை விட்டுட்டு அவன் வந்து கொஞ்சம் நவண்டு நின்றுக்கிறான். நின்றுட்டு ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேங்குக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. நீ வந்து ஹர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டேங்கை பார்த்து செக் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து போகிறாங்க. அங்கே போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு லன்ச் டைம் ஆகிடுது. 2 பேர் வெளில வராங்க. வரியா நம்ம போய் லன்ச் டைம் ஆகிடுச்சு போய் லஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சேடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி நடந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் பார்த்தா டேஹுங்கும் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸோடையே உட்காந்துருக்கான். ஸோ இவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. அதுக்கடுத்து மறுநாள் வந்து டேங் வந்து அப்படியே உட்காந்து அவன் வந்து டிவியை வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் வந்து அவனோட தாட்ஸ் ஃபுல் ஜிமினை பற்றி தான் இருக்குது. அப்போ பார்த்தா டோர் பெல் வந்து அடிக்குது. அடித்தோடனே டேஹங் வந்து போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே வந்து ஜங்குக் வந்து நிற்கிறான். நின்னோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் ஹாய் உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஒரு பொக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருப்பான். அதை வந்து டேஹங் கிட்ட வந்து தரான். இது உனக்காண்டி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறான். அப்போ டேஹங் வந்து அக்செப்ட் பண்ணோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். காஃபி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ டேங் வந்து ஜங்குக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு வந்து உட்காரான். உட்காந்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் தயக்கமாக டேங் வந்து பார்க்குறான். நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். திரும்பி நான் சொல்கிறேன் ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இட்ஸ் ஓகே ஜங்குக் அதை விடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உனக்கு என் மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமாம் எல்லா கோவமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து மன்னிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நானும் சாரி நான் வந்து உன்னை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லை நீ சாரிலாம் சொல்லாத நான் வந்து அதை வந்து டிசர்வ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஆமாம் அதை நீ டிசர்வ் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். நம்ம வந்து டேட் பண்ணலாமா நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்போ டேஹங் வந்து அப்படியே சீக்கிரம் வந்து நிப்பாட்டிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ டேஹங் வந்து கீழே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து சாரி நான் வந்து இதை வந்து கேட்டிருக்கக்கூடாது. நான் வந்து உன்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இப்போ வந்து நான் வந்து உன்னை ஹாப்பியாக வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நான் வந்து உன்னை வந்து டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே கீழே பார்த்துட்டு ஐம் சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ ஜங்குக் வந்து அப்படியே சேடாக வந்து கீழே பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹுங்க்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். உடனே வந்து ஜங்குக் வந்து இல்லை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நான் வந்து பின்னாடி வந்து ரிகரெட் பண்ணக்கூடாது. நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்லி அதனால தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு முன்னாடியே தெரியும் நீ வந்து என்னை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். அப்படி ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீ வந்து என்னை இப்போ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேஹுங் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் ஹூங்னால தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். இல்லை எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து அப்படி
நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல, ஜெமின் ஹோங் வந்து ஃபீலிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்ல வரான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. உடனே வந்து ஜங்குக் வந்து இல்லை இருக்கட்டும், நான் வந்து உனக்கு காண்டி ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ வந்து இதை பற்றி ஜிமின்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்லாத, ஏன்னா வந்து நானே கன்ஃபியூஸில் தான் இருக்கேன், நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லி, அதனால் நீ வந்து ப்ளீஸ் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேங் வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து ரொம்ப சேடாக வந்து ஃபீல் ஆகுது. நான் இதை பற்றி வந்து திருப்பி வந்து பேசவே மாட்டேன், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜங்குக்கு வந்து ஆமாம், நீ வந்து என் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேங், நீ நம்ம வந்து லவ்வர்ஸாக தான் ஆக முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சு நீ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். நான் வந்து உனக்கு வந்து குட் ஃப்ரெண்டாக இருக்க, ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படி டேங்கும் ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி நான் வந்து இப்போ கிளம்புனேன், நான் வந்து பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங் வந்து சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து எந்திச்சு போகிறான். தேங்க்யூ ஜங்குக், நீ வந்து இங்கே வந்ததுக்கும் அப்புறம் ஃப்ளவர்ஸ் கொடுத்ததுக்கும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். என்னமோ சொல்லணும்னு அவனுக்கு வந்து தோணுது, ஆனால் வந்து அவன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். நீ வந்து உன்னைய பார்த்துக்கோ, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நீனும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கேருந்து வெளில வந்துடுறான். இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே காரில் உட்காந்து அப்படியே டேஹங் கிட்ட அவன் பேசினதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னோட லூசு தனத்தால் நான் வந்து உன்னை வந்து இழந்துட்டேன் டேஹங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கார் சீட்டில் வந்து இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அவன் என்னோட வீட்டுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து உள்ளத்தில் வந்து வரான். கூக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கூப்பிட்றான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மண்டையை மட்டும் ஆட்டுறான். ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறான். என்கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு வா உன்னோட ரூமுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். கேட்ட உடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து டேங் வந்து இன்றைக்கி வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். டேஹங் வந்து என்னை வந்து மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அது நல்ல விஷயம் தானே, அதுக்கே நீ ஏன் சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். நான் வந்து அவன்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணேன், நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் சேடாக ஆகுது. ஆனோடனே அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். அவன் வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான், அவன் வந்து என்னை வந்து லவ் பண்ணல, அவன் வந்து மூவ் ஆன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இதெல்லாம் எனக்கு தேவைதான், நான் வந்து அவனை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வந்து அவன் வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணலை, இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன்னா வந்து நான் வந்து அவனோட லவ்க்கு வந்து தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து அப்படி ஜங்குக்கோட ஷோல்டரில் கையை வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறா. அப்படிலாம் சொல்லாத, நீ வந்து நல்லவன் தான் ஜங்குக், ஏதோ நீ வந்து எனக்காண்டி வந்து அப்படி வந்து பண்ணிட்ட, அதனால நீ வந்து கெட்டவன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். எனக்கு தெரியல ஹோங், இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் டேஹங் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கு கொடுத்த ஃப்ளவர்ஸையே பார்த்துட்ருக்கான். அவன் வந்து ஜங்குக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்கணும்னு நினைக்கல, ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால தான் டேங் வந்து உண்மையை வந்து சொல்லிட்டான். அப்படியே சொல்லி ஜிமினை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 10. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.